தகவல். அதன் அடிப்படையில் தான் 2021 ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகளிர் வாக்குகள் அதிமுகவுக்கு திரும்ப போய்விடக் கூடாதுங்கிற புள்ளியில நிறைய மகளிர் நல திட்டங்களை அடுக்கிறார். இப்போ அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா 21 இருந்து 26 5 வருஷம் உமன் எம்பவர்மெண்ட் ஓட்ஸை திமுக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த விமன் எல்லாம் இப்போது அரசினுடைய எல்லா நலத்திட்டங்களையும் பெற்றுக்கொண்டு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. சோ ஆப்வியஸா திமுகவுக்கு போய் சேர வேண்டிய மைனாரிட்டி வாக்குகளும் இந்த ஆட்சியில் கிடைச்ச மகளிர் வாக்குகளும் தாவேக்காவுக்கு போனதுனால நமக்கு வர வேண்டிய எல்லா வாக்குகளும் வந்து நாம ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு அதிமுகவும் பாமகவும் நினைக்கிறாங்க. எஸ் என்னன்னா அடுத்து வந்து தாவேக்காவுக்கு மகளிர் வாக்கு மூவ் ஆச்சுன்னு சொல்லுவோம். அது அப்ப அதிமுக இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லணும். அப்ப திமுக பக்கமும் அது மூவ் ஆகலன்னு சொல்லி வச்சுக்கணும். அப்பதான் திமுக இருந்து தாவேக்காவுக்கு வாக்கு போகல அப்படின்ற கணக்குக்கு வரும். என்னன்னா இப்ப வந்து எதிர்ப்பலையே இல்லையாமா, எதிர்ப்பலையே இல்லாம சில இடங்கள்ல எல்லாம் வந்து இல்லங்க அந்த ஆட்சிக்கு ஆதரவான அலையெல்லாம் இருந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. அது வந்து மக்கள் என்ன தீர்ப்பு மே 4க்கு தான் தெரியும். ஆனா எதிர்ப்பலையே இல்லையா, இல்ல எதிர்ப்பலை இருந்தது இங்க காண்பிக்கப்படலையா, இதுக்கு இடைப்பட்டதுதான் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ எதிர்ப்பலை இல்லாமல் இப்படியான ஒரு வரவேற்பு மாற்று சக்தி அப்படின்னு சொல்றவங்களுக்கு இருந்திருக்குமா அப்படின்றது ஒண்ணு. இந்த வரவேற்புங்கிறது நீங்களா சொல்றீங்கல்ல, அதே மாதிரி எதிர்ப்பலை இல்ல அப்படின்றது நீங்களா சொல்லிட்டு இருக்குது. எதிர்ப்பலை இல்ல அப்படின்றது களத்துல போய் பார்த்தாலும் கண்ணை கட்டிக்கிட்டே எதிர்ப்பலை இல்லைன்னு சொல்லல, மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு இருக்கு. அதைத்தான் சொல்றேன். இப்படி பேச நெல்சன் எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க, நீங்க சொல்றது ஏத்துக்கணும். யார் எல்லாம் சேர்ந்து சொல்றா, நான் மட்டும் தான் தனியா கத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது எதிர்ப்பலை இல்ல அப்படின்றது வந்து இங்க கட்டமைக்கப்பட்டது. எதிர்ப்பலை இல்ல அது எந்த வகையிலையும் மக்களுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரும் பொருளாக இங்க பேச பொருளா மாறிடக்கூடாது அப்படின்றது சரியாக இந்த முறை கட்டமைக்கப்பட்டது. நீங்க சொல்றீங்க இல்லையா, அதிமுக வந்து இங்க 4 முறை 234 தொகுதிகளுக்கு ஒரு தலைவர் போனது பேச பொருளாகல. ஆனா 4 முறை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தேசிய தலைவர்கள், மற்ற மாநிலங்களுக்கும் தேர்தலை ஒருங்கே சந்திக்கக்கூடிய தலைவர்கள் அவங்கள இவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது பேச பொருளாச்சு. சோ நீங்க எதை பேச பொருள் ஆக்கி இருக்கீங்க அப்படின்றது புரியுதா? ஒருத்தர் களத்துல 200 தொகுதிகளுக்கு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்களை பார்த்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒவ்வொரு தொகுதியில் நின்று அந்த மனுஷன் பேசிட்டு வராப்ல, அதெல்லாம் பேச பொருள் இல்ல. அதெல்லாம் மக்கள் சார்ந்த பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு சீட்டு வந்து இங்க இருக்காங்க, அவங்க அங்க இருக்காங்க, ஒரு ஒருமித்த குரல்ல அடுத்த கட்டமா தேர்தலை எப்படி நம்ம கொண்டு போகலாம் கூட்டணியா அப்படின்னு போய் பேசிட்டு வர்றது இங்க 4 முறை போனதை பேச பொருள் ஆக்கி இருக்காங்க. ஒரு வருஷமா 234 தொகுதிகளுக்கு 2 முறை போனதை பேச பொருள் ஆக்கல. சோ இதுலயே அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தெரியுது.